வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். ஒரு வட்டி கணக்கு பார்க்கலாமா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட்டு தெரியாது. அட் விச் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 9/4 தடவை அதிகமாகிருச்சு 2 வருஷத்துலங்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு அமௌண்ட் கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கும்போது அதுக்கு பேர் அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். இது எப்படி வரும்னா, நம்ம தொகை என்ன வாங்கணுமோ அது கூட வட்டி வாங்கணும் இல்லையா? இதுதான் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 9/4 பின்னு சொல்லிட்டாங்க. அந்த பி பிரின்சிபல் என்ன வாங்கினேன் அதை விட இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதிலிருந்து இந்த பி கழிச்சின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுமா? ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 9/4 பி அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் பி சமம். இந்த ஐக்கு பதிலாக தான் ஃபார்முலா தெரியும் நமக்கு, PNR/100. பி தெரியாது, இன்ட்டு என் 2 வருஷம் 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பை 100ன்னு வச்சுக்கலாம். இதில் பி காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 9/4 மைனஸ் 1ன்னு வந்துடுமா? இதில் பி இன்ட்டு 2 இன்ட்டு 6/100. 2 சைடும் சமத்துக்கு இந்த பக்கம் பி இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டா, இப்போ இந்த 4ஆல் இங்கே பெருக்குனீங்கன்னா 9 மைனஸ் இங்கே 4 வந்துருமா? 9 மைனஸ் 4 எவ்வளவு? 5/4 சமம் இங்கே 2 பெருக்கல் R/100ன்னு வந்துடும் இல்லையா? இந்த R மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் இங்கே கொண்டு வரலாமா? 5/4 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற 100 இங்கே வரும்போது மேலே வந்துடும். இந்த மேலே இருக்கிற 2 இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும், சமம் 6ன்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இது 25 தடவை. அப்போ ஆர் சமம் என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? மொத்தம் இங்கே நான் எழுதுகிறேன். ஆர் சமம் என்ன கிடைச்சிருக்கு? 25 125/2ன்னு வந்துருச்சு. இதை வகுத்து போடுங்க. 6 தடவை 12, இது 2 தடவை, மிச்சம் 1/2. இந்த பெர்சன்டேஜ் தான் வரணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? சி, 62 1/2%. இது ஒன்றும் இல்லை, நம்ம மனசுலேயே ஒரு கால்குலேஷன் போட்டுடலாம். I = PNR/100. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஐனா என்ன? வட்டி. வட்டி எப்படி கிடைக்கும்? நம்ம கொடுக்க போகிற தொகையிலேருந்து வாங்கின தொகையை கழிச்சா வரும். கொடுக்க போகிற தொகை ஏன் இப்படி போட்டிருக்கோன்னா, அது 9/4 தடவை வாங்கினதை விட அதிகமாக இருக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியாக இதை பண்ணிடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.